ப்ரொடியூசர். இன்றைக்கி திருப்பி இதை த்ரூ சசிகலா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்கோம். ரொம்ப அதாவது இப்போ மார்னிங் ஷோ ஆடியன்ஸோடு பார்த்தோம். எல்லாரும் புது அஜித் படம் ரிலீஸ் ஆனால் என்ன வேகம் உத்வேகம் இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக இது 19 வருஷத்துக்கு அப்புறம் திருப்பி ரீரிலீஸ் பண்ணாலும் அதே இதில், அதுவும் இன்றைக்கி அஜித் பர்த்டே ஆக எல்லாரும் அருமையாக செலிப்ரேட் பண்ணாங்க, ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க. திருப்பி இந்த படம் ஒரு மாபெரும் வெற்றி படமாக அமையிறது. நன்றி. மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே அஜித். நான் காலையிலே ட்வீட் பண்ணிட்டேன், இருந்தாலும் உழைப்பாளர்கள் தினம் அன்னைக்கு பிறந்த கடுமையான உழைப்பாளி அவர் அஜித் சார். அண்ட் நான் எல்லா ஸ்பீச்லேயும் சொல்கிற மாதிரி எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாமல் சினிமா இண்டஸ்ட்ரிக்குள்ளே கஷ்டப்பட்டு உழைச்சா வாழ்க்கையில் முன்னேறலாங்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம அஜித் சார். சினிமா தான் அஜித் சாருக்கு பேஸு. அவருக்கு இன்னொரு பேஷன் இப்போ ரேஸு. ஆனால் அவர் எதில் காலடி எடுத்து வச்சாலும் கொஞ்சம் கூட குறையல அவருக்கு கிரேஸு. அண்ட் தலைனாலே ஃபேன்ஸுக்கு அது ஒரு எமோஷன் தான். அது எப்படி செலிப்ரேட் பண்ணுறாங்க நீங்கள் பார்த்துருப்பீங்க. தலைங்கிற நேமே ஒரு எமோஷன். அண்ட் அதான் சொல்லியிருந்தேன், ஒரு படத்துக்கு ப்ரொமோஷனே தேவையில்லை. ஏன்னா எத்தனை பில்லாவே நாங்கள் நிறையா வாட்டி 32 இயர்ஸ் ஆஃப் அஜித் சார் செலிப்ரேட் பண்ணுறதுக்கு போட்டிருக்கோம். இதுக்கு முன்னாடி அஜித் சார் பர்த்டே போட்டிருக்கோம். எப்போ போட்டாலும் வித்தின் 10 மினிட்ஸில் இந்த ஷோ ஹவுஸ்ஃபுல் ஆச்சு. ஸோ எப்போவுமே அஜித் சாருக்கு அந்த பவர் பயங்கரமாக இருக்குது. அவரை தேடி வருது பத்மபூஷன் எல்லாமே. ஸோ ரொம்ப ஹாப்பி. அண்ட் கமலா ரீரிலீஸ் ஃபோட்டோவே நீங்கள் ஆக்கியிருக்கீங்க. எல்லா ரீரிலீஸுக்கும் அவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க. ஸோ இந்த நேரத்தில் ஆடியன்ஸ், ப்ரெஸ், மீடியா எல்லாருக்கும் நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி அடுத்து மைனா படம்லாம் பண்ணுறேன்னு சார் சொல்லியிருந்தாரு. கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். தேங்க்யூ ஸோ மச். வைப் பயங்கரமாக இருந்துச்சு. ஃபேன்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணுறாங்க. அவங்க இன்னும் என்ஜாய் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே பண்ணுறோம். பயங்கரமாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் புக்கிங் ஓப்பன் பண்ண 5-10 நிமிஷத்தில் கமலாவில் ரீரிலீஸ் ஃபுல்லாகுது. ஸோ தேங்க்யூ ப்ரெஸ், ஆடியன்ஸ். இல்லை 2007 ரிலீஸ் ஆச்சு. இப்போ ஆல்மோஸ்ட் 20 இயர்ஸ் ஆக போகுது. இருந்தாலும் ஒரு புது படத்துக்கான ஒரு கேஸ் குட் பேட் அக்லி நாங்கள் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி தான் இந்த 20 இயர்ஸ்க்கு அப்புறம் ஒரு ரீலீஸும் ரொம்ப அருமையாக இருந்தது. இதுக்கப்புறமும் அஜித் சாரோட படங்கள் நாங்கள் ரீலீஸ் நிறையா வெயிட் பண்ணிருக்கோம். அடுத்து மங்காத்தா ரிலீஸ் ஆகிடுச்சு. இன்னும் என்ன இருந்தால்